வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கத்தில் நம்ம உதயசூரிய நகர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தோன்னா அக்ஷயா அப்பார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பள்ளத்தில் வரும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்துருக்குது. மொத்தம் 2 பிளாட் இருக்குங்க. 40 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி ஃப்ரண்டேஜில் 2 பிளாட் இருக்குது. லென்த் 62 அடி வரும். 4000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. உட்காந்து பேசி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம் ரேட்டு. அப்ரூவ்டு பிளாட், டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட். இது வந்து பார்த்தோன்னா இந்த மகாலட்சுமி நகர் பக்கத்தில் இந்த ஏரிக்கு ஒட்டி வரும். நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் நம்ம பிளாட்டு. பார்த்தா தெரியும். ஆல்ரெடி காம்பவுண்ட் வால் வந்து போடுறது பள்ளத்தில் இருக்குது. ரோடு வீடெல்லாம் ஐடி கட்டினதால ஃபுல்லாக ஒரு 5 அடி கிட்ட பள்ளம் இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம வந்து ஹைட் ஏற்றணும். அதே போல் பார்த்தோம்னா ஃப்ளட்டு வரும்போது டெஃபினட்டாக தண்ணி வருங்க. டெஃபினட்டாக ஒரு இந்த ரோட்லேருந்தே பார்த்தோன்னா ஒரு 5 அடி கிட்ட தண்ணி வரும். ஏன்னா நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ரோடுக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்குமே பார்த்தோன்னா ஹைட் டெஃபினட்டாக 5 ஃபீட் கண்டிப்பாக வரும். அதனால் பார்த்தோம்னா ஃப்ளட்டட் டைமில் டெஃபினட்டாக தண்ணி வரும். அது உங்களுக்கு ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. அந்தளவுக்கு ஐடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பார்த்துக்கலாம். அதனால தான் அங்கே அந்த ரேட்டு கொடுக்குறாங்க, ஏரி ஒட்டி வர்றதெல்லாம். வாங்க அந்த லொக்கேஷன் அவ்வளோ காட்டுறேன். ஓப்பன் இங்கே தான் இருக்குது. இந்த ஏரியானது ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல அந்த ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சமாக தண்ணி நார்மல் மழை பெய்யும் போதோ கொஞ்சமாக தண்ணி வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ளட்டு வரும்போது டெஃபினட்டாக தண்ணி வந்து ஒரு 4-5 அடி வரும். ஸோ அதனால் வந்து இந்த இடம் ஓகேவானு இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்கே வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நம்ம இதுக்குன்னு டைம் ஒதுக்கி வரும்போது பார்த்தோன்னா திரும்ப இந்த பிரச்சனை சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து வர தண்ணி எல்லாமும் கீழே போய்ட்டு ஜிஎஸ் ரோடுக்கு போய்டும். இதுதான் ஏரியோட மதகு. இதுதான் ஓப்பனிங், இந்த ஏரியோட தண்ணி ஓப்பனிங் ஏரியா பாருங்கள். யாராவது குடோன் பர்பஸ்க்கான பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க குடோன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். நாங்கள் பக்கத்துலலாம் குடோன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, வண்டி ரீஒர்க் பண்ணுறதெல்லாம். அதே போல் இது ஒரு 24 ஃபீட் ரோடு இதோட ஒட்டி வரும். ஒன்று நார்த்து, இன்னொன்று நார்த் ஈஸ்ட் கார்னர். 30 ரோடு 24 ரோடு வரும். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.